வெல்கம் டு சின்மயி பிரணவ் ரெசிபீஸ். நமஸ்காரம். இன்னைக்கு கோதுமை அல்வா இன்னைக்கு பண்ண போகிறோம். முதல்ல சம்பா கோதுமை 1/2 கிலோ எடுத்து அதை நல்லா தண்ணியில் ஊற வச்சுருக்கோம். கோதுமையை வடிகட்டி தானே போடுவீங்க. வடிகட்டி அதில் கொஞ்சம் தண்ணியை விட்டு அரைச்சி இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம், பால் எடுக்க போகிறோம். அரைச்சி எடுத்துக்கிட்ட பாலை வடிகட்டியில் இப்படி வடிகட்டணும். வடிகட்டி இந்த மாதிரி மொதல் பால், 2வது பால், 3வது பால் அப்படின்னு 3 பால் எடுத்துக்கணும். இது கோதுமை அரைச்சி எடுத்து வச்ச பால் 3 தடவை பால் எடுத்துருக்கீங்க. எவ்வளோ இருக்கும் இது? கோதுமை எவ்வளோ, எத்தனை கிலோ போட்டு? 1/2 கிலோ கோதுமைக்கு இவ்வளோ பால் கிடைக்கும். இதை பால் 25 கிராம் முந்திரி 125 கிராம், திராட்சை 50 பாதாம். இது நமக்கு தேவையான அளவு கம்மியாகவும் போட்டுக்கலாம், கூடையும் போட்டுக்கலாம். 1/2 கிலோ சம்பா கோதுமைக்கு 1.25 கிலோ ஜீனி எடுத்து அதை பாகு வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றி வச்சுருக்கோம். இப்போ சர்க்கரை பாகு கொதிச்சு வருது. அது நல்லா கம்பி பதம் வர்ற வரையும் நல்லா கொதிக்க விடணும் சர்க்கரை பாகை. கம்பி பதம் வந்துச்சான்னு செக் பண்ண இப்படி தொட்டு கையில் இப்படி பார்த்திங்கன்னா அந்த பிசுபிசுப்பு தெரியும். அந்த பிசுபிசுப்பு நல்லா வந்துச்சுன்னா கம்பி பதம் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இதில் பார்த்திங்கன்னா அந்த தொட்டு பார்த்தா அப்படி இந்த ஒரு பிசுபிசுப்பு இருக்குது. நல்லா கம்பி பதம் வந்ததுக்கப்புறம் இப்போ அரைச்சி வச்சுருக்கிற பால் இருக்குல்ல, அந்த பாலை இதோட சேர்க்கணும். இதை நல்லா அடிப்பிடிக்காமல் நல்லா கிளறிண்டே இருக்கணும். அது ரெடி ஆகிறதுக்குள்ளே இந்த மாதிரி ட்ரேயில் நம்ம கொஞ்சமாக நெய் விட்டு நல்லா ட்ரே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கணும். இதை லோ ஃப்ளேமில் வச்சு கிளறிட்டே இருக்கணும். இந்த பதத்தில் கிளறி வரும்போது இப்போ பவுடர் ஆட் பண்ணிக்கணும். ரெட் கலர் கேசரி பவுடர் நாங்கள் ஆட் பண்ணிக்கிறோம். அது நம்ம கலருக்காக நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். அடியில் பிடிக்காமல் நல்லா கிளறிட்டே இருக்கணும். நல்லா கிளறிட்டே இருக்கணும். கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷமாக கிளறி இந்த மாதிரி பால் வெந்த பதத்துக்கு வரப்போகுது. இந்த மாதிரி நல்லா கெட்டியானால் வெந்திருக்குன்னு தெரியும் நமக்கு. இந்த மாதிரி இருக்கணும். கொஞ்சம் வெந்து வர்ற மாதிரி இருக்கிறப்ப முந்திரி பருப்பு கொஞ்சம் போடணும். முந்திரி, பாதாம், திராட்சை 3 வச்சுருந்ததை அதில் கொட்டி நல்லா கிளறணும். அல்வா வெந்ததுக்கப்புறம் அதில் நமக்கு தேவையான நெய் ஊற்றிக்கணும். நெய் நிறைய ஊற்ற தான் வெந்த பதம் வரும்போது 2 ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் போட்டு நல்லா கிளறணும். நல்லா வெந்ததுக்கப்புறம் நமக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ நெய் விட்டுக்கணும்.
போட்டு போட்டு இறக்குற பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ நம்ம ட்ரேயில் கொட்டிடணும்.